வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷ். டெஹ்ரானில் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே மற்றும் பெய்ரூட்டில் ஹெஸ்புல்லாவின் மூத்த தளபதி ஃபுவாட் ஷுக்ர் என இரு முக்கியஸ்தர்கள் கொல்லப்பட்டதை அடுத்து இஸ்ரேலை பழிவாங்குவதற்கு ஈரானும் பிராந்தியத்தில் உள்ள அதன் ஆதரவு இயக்கங்களும் தயாராகி வருகின்றன. இஸ்ரேலின் இந்த இரு முக்கியமான வெற்றிகளுக்கு பின்னர் ஈரானும் அதன் ஆதரவு இயக்கங்களும் தாங்களும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று அறிந்திருக்கிறார்கள். ஏனெனில் இஸ்ரேல் மீது ஈரானின் தூண்டுதலின் காரணமாக தாக்குதலை தொடங்கிய ஆதரவு இயக்கங்கள் 9.5 மாதங்களுக்கு பின்னர் இந்த இரு கொலைகளால் ஏற்பட்ட பெரும் பின்னடைவை உணர்கிறார்கள். ஹமாஸ், ஹெஸ்பொல்லா ஆகிய இரு ஈரானிய ஆதரவு இயக்கங்களும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் தமது இரு முக்கிய தூண்களை இஸ்ரேலிடம் பலி கொடுத்துள்ளன. இந்த இரண்டு தரப்புமே இஸ்ரேலுக்கு எதிராக பெரிய அளவில் ஏதாவது செய்யாவிட்டால் தமது உறுப்பினர்களின் மன உறுதியில் பெரிய வீழ்ச்சி ஏற்படும் என்று தெரிந்து கொண்டுள்ளன. மறுபக்கத்தில் ஈரானுக்கும் ஏதாவது செய்ய வேண்டிய நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளது. டெஹ்ரானின் உதவியினையும் உத்தரவாதத்தையும் நம்பி அக்டோபர் 7 இஸ்ரேலுக்குள் தாக்குதல் நடத்தியது ஹமாஸ். அதே டெஹ்ரானின் உத்தரவுப்படி அக்டோபர் 7 இஸ்ரேலுக்குள் தாக்குதலை நடத்த தொடங்கியது ஹெஸ்பொல்லா. இதுவரை லெபனானில் 500க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர். அதில் 300க்கும் மேற்பட்டவர்கள் ஹெஸ்பொல்லா உறுப்பினர்கள். ஹமாஸின் நிலைமை அதைவிட படுமோசம். காசாவில் கிட்டத்தட்ட 40,000 பேர் உயிரிழந்தார்கள். அவர்களில் 10,000க்கும் மேற்பட்டவர்கள் உத்தரவாதமாக ஹமாஸ் உறுப்பினர்கள். காசாவில் ஹமாஸ் ஆயுதங்களை இழந்தது, சுரங்க பாதைகளை இழந்தது, கடத்தல் பாதைகளை இழந்தது, எல்லையில் சுங்கவரி வருமானத்தை இழந்தது, இப்போது இயக்கத்தின் தலைவரையே இழந்தது. இந்த இடத்தில் ஈரான் இந்த இருதரப்புக்கும் மிகப்பெரிய எழுச்சி ஒன்றை காட்டாவிட்டால் இவ்வளவு காலமும் சோறு போட்டு வளர்த்த இயக்கங்கள் சோர்ந்து போய்விடுவார்கள். சோர்ந்தவர்களை வேட்டைக்கு ஏவிவிட முடியாது. அதுவும் ஹமாஸ் தமது தலைவரை தம்மை ஏவிவிட்ட ஈரானின் மண்ணிலேயே இழந்துள்ளது. இந்த இடத்தில் ஈரான் விஸ்வரூபம் எடுக்காவிட்டால் ஹமாஸை ஈரானை ஏளனமாகவும் கேவலமாகவும் பார்க்கும். அதை மிகவும் நன்றாகவே ஈரானிய தலைமை புரிந்து கொண்டு விட்டது என்பதை அவர்களது அறிவிப்பே காட்டுகிறது. ஈரானின் பழிவாங்கலுக்கு தமது படைகளை தயார்படுத்துவதற்கு ஈரானிய தலைமை எந்தவிதமான ஆச்சரியமான திடீர் தாக்குதலையோ ரகசிய தாக்குதலையோ முன்வைக்க முற்படவில்லை. மாறாக முற்றிலும் வெளிப்படையாக இஸ்ரேலை நேரடியாக தாக்குவதாக பொதுவெளியில் அறிவித்துள்ளது. ஈரானின் சுப்ரீம் தலைவர் அயத்துல்லா அலி கமேனி சூழ்நிலையின் தீவிரத்தை நன்றாக உணர்ந்துள்ளார். அதனால்தான் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே ஈரானில் கொல்லப்பட்ட அறிவிப்பு செய்யப்பட்டு ஓரிரு மணி நேரத்தில் தமது இராணுவ தளபதிகளை அழைத்து யாரங்கே இஸ்ரேலை நேரடியாக தாக்குங்கள் என்று உத்தரவிட்டுள்ளார். அதை ஈரானிய அரசு ஊடகத்திலும் வெளியாகுமாறு செய்துள்ளார். ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹானியே தனது மண்ணில் படுகொலை செய்யப்பட்டதற்கு பழிவாங்க வேண்டியது எமது கடமை என்று ஈரானிய இஸ்லாமிய குடியரசின் சார்பில் சுப்ரீம் தலைவர் உறுதி அளிக்கிறார் என்று ஈரானின் அரசு ஊடகம் IRNA தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய ஆட்சி எங்கள் வீட்டிற்குள் எங்கள் அன்பான விருந்தாளியை தியாகம் செய்து எங்களை துக்கப்படுத்தியது. ஆனால் அது அவருக்கு கடுமையான தண்டனை விதிக்க வழிவகுத்தது என்று சுப்ரீம் தலைவர் தனது செய்தியில் கூறினார். அதை உடனடியாகவும் வெளிப்படையாகவும் அறிவிக்க வேண்டிய அவசியத்தை சுப்ரீம் தலைவர் நன்றாகவே புரிந்து கொண்டுள்ளார். இதை செய்ய தவறினால் அவரது அன்பான விருந்தாளியின் ஆட்கள் சுப்ரீம் தலைவரையே வெளிப்படையாகவே எதிர்க்கவும் கூடும். ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் நாசர் ஹனானி புனித குட்ஸை விடுவிக்க தனது வாழ்நாள் முழுவதும் இஸ்ரேலிய ஆட்சியை எதிர்த்து போராடிய இஸ்மாயில் ஹனியே என்ற அயராத போராளிக்காக ஈரானிய இஸ்லாமிய குடியரசு பழிக்கு பழி வாங்கும் என்று தெரிவித்தார். டெஹ்ரானில் ஹனியேயின் மரணம் ஈரான் இஸ்லாமிய குடியரசிற்கும் அன்பான பாலஸ்தீனத்திற்கும் இடையிலான ஆழமான உறவுகளை வலுப்படுத்தும் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சும் தெரிவித்துள்ளது. ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் மொஹாமட் பாக்கர் ஹலிஃபாஃப் ஒரு பதிவில் இஸ்லாமிய நாடான ஈரானும் எதிர்ப்பு முன்னணியும் தங்கள் தியாகியான சகோதரரின் இரத்தத்திற்கு பழிவாங்காமல் விடாது என்று எழுதினார். பின்னர் நேற்று வியாழக்கிழமை உரிய பதிலடி ஈரான் தேர்ந்தெடுக்கும் நேரத்தில் கொடுக்கப்படும் என்று கூறினார். ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசஷ்கியானும் இதே கருத்தை தெரிவித்தார். இஸ்லாமிய புரட்சி காவலர் படை IRGCயின் தலைவர் மேஜர் ஜெனரல் ஹொசைன் சலாமி கோபத்தின் நெருப்பு மற்றும் பழிவாங்கும் ஆசை பற்றி பேசினார். மொத்தத்தில் நேரடி பழிவாங்கலை எந்த ஒளிவு மறைவுமின்றி வெளிப்படையாக அறிவித்து விட்டார்கள். இஸ்லாமிய புரட்சி காவலர் படையின் அல்குட்ஸ் படையணியின் முன்னாள் தளபதி ஹசீம் சுலைமானி கொலைக்கும் எழுந்த பழிவாங்கும் கோஷத்தை விட இம்முறை உரக்க எழுந்துள்ளது. ஹமாஸுக்கு உத்தரவாதமும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஈரானின் பழிவாங்கும் முறை எப்படியாக இருந்தாலும் அது வெளிப்படையாக இருக்க வேண்டியது கட்டாயத்தை ஏற்படுத்தியுள்ளது. இல்லாவிட்டால் பல ஆண்டுகளாக பாடுபட்டு வளர்த்த ஆதரவு இயக்கங்களை தக்க வைத்துக் கொள்ள முடியாது.
அதே நேரத்தில் அதிக காலம் தாமதப்படுத்தவும் முடியாது. அதிக தாமதம் காசாவில் அதிக இழப்பை ஏற்படுத்தும். ஏப்ரல் மாதத்தில் டமாஸ்கஸில் இஸ்ரேலிய விமானங்கள் ஈரானிய தூதரகத்திற்கு அடுத்த கட்டடத்தை தாக்கி ஈரானிய தளபதிகளை கொன்றதற்கு பழிவாங்கி ஈரானிய இஸ்லாமிய குடியரசு கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு பின்னர் இஸ்ரேல் மீது முதல் தடவையாக 300 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்களை ஏவியது. அதில் 99% இஸ்ரேலாலும் நட்பு நாடுகளாலும் அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் ஜோர்டானாலும் சுட்டு வீழ்த்தப்பட்டன. ஏவுகணையில் இருந்து விழுந்த துகள்கள் இஸ்ரேலுக்குள் ஒரு 8 வயது பெண் குழந்தைக்கு காயத்தை ஏற்படுத்தியதாக இஸ்ரேல் அறிவித்தது. இப்போது ஈரான் அவ்வளவு கால அவகாசம் எடுக்க முடியாது. அதைவிட பெரிய அளவிலும் தாக்குதல் இருக்க வேண்டும். இஸ்ரேலுக்கு ஏதாவது சேதமும் ஏற்பட வேண்டும். ஈரான் இஸ்ரேல் மீது நடத்திய முதலாவது தாக்குதல் முயற்சி 3 காரணங்களால் சறுக்கியது. முதலாவது, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான தூரம் மிக அதிகம். தூரம் காரணமாக ஈரானிலிருந்து ஏவப்படும் ஒரு ஆளற்ற விமானம் இலக்கை சென்றடைய 1.5 மணி நேரம் எடுக்கும். ஒரு குரூஸ் ஏவுகணை 35 நிமிடங்கள் எடுக்கும். ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை 7 நிமிடங்கள் எடுக்கும். வான் பாதுகாப்பு சாதனங்கள் மற்றும் விமானிகளால் அதை மிகச் சுலபமாக தடுத்துவிட முடியும். இரண்டாவது, ஈரானிய விமானப்படையிடம் அதிநவீன போர் விமானங்கள் கிடையாது. அதனால் இஸ்ரேல் தாக்குவது போல இலக்குக்கு அருகே போய் தாக்குதல் நடத்த முடியாது. மூன்றாவது, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே வேறு நாடுகள் உள்ளன. ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்கள் ஏவினால் அந்த நாடுகளின் வான் பகுதிகளை கடந்தே இஸ்ரேலுக்குள் போய் சேர முடியும். அவை அரபு நாடுகள் அவற்றை வெளிப்படையாக பகைத்துக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த நாடுகளுக்கு ஈரான் தமது தாக்குதலை முன்கூட்டியே அறிவிக்க வேண்டும். கடந்த தடவை அப்படி அறிவித்ததில் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், ஜோர்டான் ஆகிய நாடுகள் ஈரான் கூறிய விவரங்களை வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே அமெரிக்காவிடம் கூறிவிட்டன. ஈரானிய ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்துவதற்கு அமெரிக்க விமானங்கள் பறப்பதற்கு தமது வான் பகுதியை திறந்து விட்டது ஜோர்டான். இந்த 3 காரணங்கள் தான் ஈரானிய தாக்குதல் முயற்சி சறுக்கியது. இம்முறை புதிதாக ஏதாவது போர் திட்டத்துடன் வருகிறார்களா பார்க்கலாம்.